எங்க அப்பா சாவுக்கும் எங்க அண்ணன் பைத்தியமானதுக்கும் உன் பொண்ணுதையா காரணம். அதுக்கு உன் குடும்பமே பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ஆரம்பமா உன்கிட்ட இருந்தே பிள்ளையா சுழி போட்டு ஆரம்பிக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லு தம்பி. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கு எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க. நான் ஒரு அனாதை. அச்சோ, இப்போ நான் என்ன செய்யணும்? ஐயா, வருஷம் என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் முதல்ல பாக்குற பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரி இருக்கிறீங்க. நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்களா? பரவாயில்லங்க ஐயா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இந்த வருஷம் நீக்கு எப்படி அமைய போதோ. தம்பி இருப்பா, உன்னை பார்த்தா என் பிள்ளை மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. அந்த அம்பாள் புண்ணியத்துல நீ நல்லா இருப்பப்பா. ஐயா, இந்த குங்குமத்தை எனக்கு வச்சு விடுங்க. அமோகமா. ஐயா, என்னுடைய ஆட்டோ வெளியே இருக்கு, அது கற்பூரம் காட்டணும். நீங்களே வரீங்களா? சரிப்பா, வா. நானும் ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. என்னையா பலமா யோசிக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுப்பான பையன் இல்லைன்னு தானே? ஐயோ, அச்சு மாறாம மனசுல உள்ளத அப்படியே சொல்றிய தம்பி. உன் பேரு என்னப்பா? என் பேரு விமல். என்னை வளர்த்துவங்க எனக்கு வச்ச பேரு. உன் நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்பப்பா. ஆமா, வாடகை ஆட்டோவா தம்பி? இல்லங்க ஐயா, இது என் சொந்த ஆட்டோ. கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கினது. சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க போன சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் உங்களை. வேண்டாம் தம்பி, என் வீடு பக்கத்து தெருவுல தான். பக்கத்து தெருனா நரசின் தெரு இல்லையா? ஆமா தம்பி, இந்த ஏரியாவை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஐயா, என் பொழப்பா தானே. ஆட்டோக்காரங்க தெரியாத ஏரியாவா? ஆனா பாருங்க, எனக்கு ஏரியா தெரிந்த அளவுக்கு மனுஷங்க யாருமே தெரியாது. ஆமாப்பா, இந்த காலத்துல மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஐயா, நான் அதை சொல்லல, புரோக்கரை சொன்னேன். நான் ஒரு நல்ல வீட்டு புரோக்கரை தேடிட்டு இருக்கேன் ஐயா. ஆனா யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா? வீடு ஏதாவது வாடகைக்கு வேணுமா? வாடகைக்கு இல்ல ஐயா, விலைக்கு வாங்கணும். விலைக்கா? உனக்கா தம்பி? ஐயா, நான் எந்த காலத்துல வீடு வாங்க முடியும்? என் ஃப்ரெண்டுக்கு ஐயா, அவன் தூத்துக்குடியில பெரிய வியாபாரி. அவன் தங்கச்சி சென்னையில தங்கி படிக்க போறாங்களாம். அதான் அவன் தங்கறதுக்காக ஒரு சொந்த வீடே வாங்க போறானா. வீடு 1 கோடியில இருந்து 1.5 கோடி வரைக்கும் இருந்தா பரவாயில்ல ஐயா. அப்புறம் புரோக்கர் கமிஷன் பத்தி கவலை இல்ல, எவ்வளவு கேட்டா தரலான்னு சொன்னா. அதான் நானும் ஒரு நல்ல புரோக்கரை தேடிட்டு இருக்கேன். தம்பி, எவ்வளவுல வீடு வாங்கணும்னு சொன்னீங்க? ஐயா, 1 கோடியில இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஐயா. ஓஹோ தம்பி, நானும் ஹவுஸ் புரோக்கர் தான்ப்பா. இருபது வருஷமா
ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல தான் இருக்கேன். அப்படிங்களா ஐயா? ஆ, என்ன ஆச்சரியம் பாருங்க ஐயா. உங்களை விட ஒரு நல்ல புரோக்கரை என்னால பார்க்க முடியாது. இந்தாங்க ஐயா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல புரோக்கர் கிடைச்ச பிறகு இந்த பணத்தை கொடுத்துட்டு உடனே வீடு பக்கம் வேலைய ஆரம்பின்னு சொன்னான். இந்தாங்க பிடிங்க. என்ன தம்பி கைமேலேயே பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு? ஐயா, இது என்னுடைய பணம் கிடையாது, என் ஃப்ரெண்டுடைய பணம். இனிமே இது உங்களுடைய பணம், சரிங்களா? காசு பத்தி கவலைப்படாதீங்க, நல்ல வீடா பாருங்க. சூப்பர் வீடா பார்த்து தரேன் தம்பி. ஆமா, இந்த கமிஷன் எப்படி? ஐயா, அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு முடிக்கிற தொகையில இருந்து 2% கமிஷன் தரதா சொல்லியிருக்கான். அப்போ அநேகமா உங்களுக்கு ஒரு கமிஷன் தொகையா 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. ஐயா, என்னுடைய செல் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லுப்பா. 9884806002. பேர் என்ன சொன்னீங்க? விமல். ஐயா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி தம்பி. வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போங்க, ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. தங்கமான பையன், இந்த பையன் விடக்கூடாது. ஆமா, ஜெகத்ரட்சகி. கல்யாணி, கல்யாணி, கல்யாணி. வரேன்பா. அமுதா, வரேங்க. எல்லாம் வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கம்மா. என்னப்பா, என்ன விசேஷம்? நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சுமா. ஒரு மனுஷனுக்கு தெய்வம் கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாதுமா. வரவேண்டிய உதவியும் பணமும் எந்த ரூபத்திலையும் எப்படி வேணாலும் வரலாமா. அது எனக்கு கிடைச்சிருச்சுமா. என்னப்பா, என்ன நடந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சிவா இப்படி நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டானேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே கோயிலுக்கு போனேன்னா அங்க ஒரு தங்கமான மனுஷனை பார்த்தமா. ஆட்டோ டிரைவர் தான்மா, ஆனா மனசு ரொம்ப பெருசு. தங்கமான தம்பி. அவரை அங்க பார்த்தேன். அவர்தான் ஸ்வீட் கொடுத்தாரா? அதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? முழுசா கேளுமா. அவரு யாருக்கோ வீடு பார்க்கணும்னு புரோக்கரை தேடிட்டு இருந்தாரா. தற்செயலா சொன்னாரு. நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டேன். உடனே என் கையில 5000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுட்டாரு. ஆச்சரியமா இருக்கே. முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட. அதாமா என் மொகராசி. சார், உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. நீங்க தான் எனக்கு வீடு பார்த்து தரணும்னு சொல்லி கையில பணத்தை திணிச்சிட்டாருமா. பெரிய டீலுமா. வீடு கிடைச்சிட்டா குறைஞ்சபட்சம் கமிஷன் 2-3 லட்சம் கிடைக்குமா. அந்த பணம் கிடைச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் ஓரளவுக்கு தீந்துருமா. ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? பரவாயில்லம்மா, எனக்கு வேண்டாம். கொடுங்கப்பா, சாப்பிடலாம். இது சிவாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுமா. அவன் மட்டும் இருந்தானா மொத்தம் அவனே காலி பண்ணிட்டு இருப்பான். அப்பா, சிவா வந்திருக்கான்ப்பா. தெரியுமா, அவன் திரும்பி வருவான்னு தெரியும். வாடா சிவா, வா. எப்படிடா இருக்க? என்னடா அப்படியே பாக்குற? ஏதோ புது வீட்டுக்கு வந்த மாதிரி. இது உன் வீடு தான்டா. தெரியும், அதனாலதான் வந்திருக்கேன்.
எப்ப நீங்க எல்லாரும் காலி பண்ண போறீங்கன்னு கேட்டு போக வந்திருக்கேன். என்னடா பேசுற? தமிழ்ல தான் பேசுறேன், புரியல? இந்த வீட்டை வச்சு நீங்க வாங்கின கடன் ஓவர் டியூ ஆயிப்போச்சு. 10 வருஷமா பத்திரம் பெருமாள் கிட்ட தான் இருக்கு. அவர் இந்த வீட்டை விக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. நீங்க எப்ப காலி பண்றதா உத்தேசம்? டேய், நீ இந்த வீட்டுல பிறந்த மகன் மாதிரியே பேசுற. உங்க மகன் சிவா அன்னைக்கே செத்து போயிட்டான் மிஸ்டர் ஐயப்பன். இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குது பெருமாள் சாரோட மாப்பிள்ள சிவா. இப்ப இந்த வீடு என்னோடது. முழு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து என்னோட மாமனார் பெருமாள் கடன் எல்லாம் வசூலிக்க சொல்லிட்டாரு. வட்டியும் அசலும் சேர்த்து 40 லட்சம் தர போறீங்களா, இல்ல ஒரு சின்ன கையெழுத்த போட்டுட்டு நாங்க கொடுக்கற காசை வாங்கிட்டு வீட்டை காலி பண்ண போறீங்களா? டேய், என்னம்மா கல்யாணி, இவன் இப்படி பேசுறான்? சிவா, பெரிய வீட்ல திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற கர்வத்துல பேசாத. நாங்க இந்த வீட்டை வச்சு கடன் வாங்கினது உண்மைதான். அதுக்காக இந்த வீட்டை விக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏய், உன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இருந்தாலும் கையாலாகாத இந்த மனுஷனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறியே, அதனால நான் சொல்றேன். இதோ இங்க நிக்கிறானே உன் அப்பன். இந்த ஆளு கடன் வாங்கினப்பவே வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கான். அத வச்சே இந்த வீட்டை எங்களால விற்க முடியும். இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இந்த வீடு எங்க அம்மா சொத்து, பூர்வீக சொத்து. முழு ரைட்ஸும் எனக்கு தானே அம்மா உயில எழுதி வச்சிருக்காங்க. அத மட்டும் நான் கோர்ட்டுக்கு இழுத்தேன், உங்களுக்கு ஒரு பைசா தேராது. இந்த வீட்டு உப்ப தின்னவனா பரிதாபப்பட்டு பக்குவமா பேசிட்டு இருக்கேன். வீட்டை வித்துட்டு 10 12 தரோம், அதை வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிருங்க. ஏய், சும்மா மிரட்டாதடா. பூர்வீக சொத்துன்னு பார்த்தா எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. கடன் வாங்கினப்போ அப்பா வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டது உண்மைதான். ஆனா அதை வச்சு இன்னைக்கு வீட்டை விக்க உங்களால முடியாது. எங்களுக்கும் சட்டம் தெரியும். சிவா, இத பாருப்பா, கடனை தரமாட்டோம்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவோமே. இப்ப கூட எனக்கு ஒரு 2-3 லட்சம் வர வேண்டியது இருக்கு. அது அப்படியே உங்ககிட்ட கொடுத்துடுறேனே. ஹலோ, காமெடி பண்ணாதீங்க சார். நீங்க சம்பாதிச்சு கடனை அடைக்கணுங்கிறது கால் இல்லாதவன் ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கிறத விட ஆச்சரியமான விஷயம். நடக்கிற விஷயமா பேசுங்க. சிவா, அவர் உன் அப்பா, அவரை இன்சல்ட் பண்ணாத. ஏய், யார் சொன்னது? திரும்பவும் சொல்றேன், இந்த ஆளு என் அப்பன் இல்ல, நீ என் அக்காவும் இல்ல. இங்க யாரும் என் குடும்பமும் இல்ல, நீங்க யாரும் எனக்கு சொந்தமும் இல்ல. இந்த இடம் என் வீடுங்கிறது மட்டும்தான் உண்மை, மத்தது எல்லாம் போலி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. டேய், வீடேறி வந்து அப்பனோட மூஞ்சிக்கு நேரா நீ அப்ப இல்லன்னு சொல்றியே, இது நியாயமாடா? அப்படி நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? இங்க பாரு, சென்டிமெண்டா பேசினா கரைஞ்சு கண்ணீர் விடுவேன்னு நீ கனவுல கூட காணாத. பேச்ச மாத்தி சமாதானமா பேசி என்ன திருப்பி அனுப்ப ட்ரை பண்ணாத. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். வீட்டை எப்ப காலி பண்ண போறீங்க?
மக அப்பங்கிட்ட கேக்குற கேள்வியோட இது. ஏன்பா அவன் தான் பந்தம் பாசம் எல்லாத்தையும் அறுத்து விட்டு பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் அப்பா மகன்னு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. டேய் சிவா, நான் பதில் சொல்றேன். இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. உனக்கு வர வேண்டிய அசல் மட்டும் வந்து சேரும். இதுக்கு மேல உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. வேணாம், விளையாடாத. நீ கிளம்பலாம். இதான் உன் முடிவா? ஆமா. ஐயோ பாவம், வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்றவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு நீ பேப்பர்ல படிச்சதே இல்லையா? வீட்டுல வேற அழகழகா பொண்ணுங்க இருக்கீங்க. 4 ரவுடிங்க வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு சரக்கடிச்சு கரிய தின்னு மங்காத்தாடினா எப்படி இருக்கும்? என்னடா மிரட்ரியா? நடக்கும். இவ்வளவு நேரம் பிளாஷ்பேக் ஃபீலிங்காக அமைதியா பேசினேன். இப்ப சொல்றேன்டி, எண்ணி 15 நாள் கெடுத்தறேன். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணல, வர வேண்டியவங்க எல்லாம் வருவாங்க. தப்பு வரக்கூடாதவங்க எல்லாம் வருவாங்க. இங்க நடக்க கூடாதெல்லாம் நடக்கும். பாக்குறியா? உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.